Hello students, today வந்து metric 7th standard 7th lesson வந்து ratio and proportion and unitary method அதில் அந்த லெசனில் இருக்க exercise 7a first exercise வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் first question வந்து write the ratio of the following quantities in the simplest form. அதில் first division வந்து 3 hours and 45 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே நோட் பண்ணுங்கள். எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது ஹவர்ஸில் இருக்குது, இங்கே மினிட்ஸில் இருக்குது. ஸோ 1 hour ஈக்குவல் டு 16 minutes நம்ம தெரியும். ஸோ 3 hours இதையும் நம்ம வந்து மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 45 minutes வந்து ஹவரில் கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 60 இருக்குது, ஆனால் நமக்கு இங்கே 45 இருக்குது. ஸோ அது பாசிபிள் இல்லை. ஸோ ஹவர்ஸை வந்து மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 1 hour ஈக்குவல் டு 16 minutes. ஸோ 3 ஹவர்ஸ்க்கு என்ன வரும்? 3 × 60 ஈக்குவல் டு 180 minutes. இதுதான் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர். நவ் 180 minutes அண்ட் 45 minutes இதுதான் நம்மளோட கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின்னு வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து ரேஷியோ போடுறோம். இப்போ ஃபஸ்ட் இருக்கிறத நம்ம எப்போவுமே மேலே எழுதுவோம், செகண்ட் இருக்கிறத நம்ம கீழே எழுதுவோம். 180 டிவைடட் பை 45. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 145 வந்து 4 டைம்ஸ் வந்துச்சுன்னா 180 நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் போட்டிருக்கு 4 டிவைடட் பை 1. அப்போ நம்மளோட இதை வந்து ரேஷியோவில் எழுதினோம்னா என்ன வரும்? 4:1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். செகண்ட் ஒன் 12 kg அண்ட் 18 kg. இப்போது நம்ம செக் பண்ணுறோம், இது கேஜியில் இருக்குது, இங்கே கேஜியில் இருக்குது. ஸோ நம்ம நம்ம கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் எதுவும் கிடையாது, டைரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். அப்போ 12 டிவைடட் பை 18 இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 2 டேபிளால் கிடைக்குமா? கிடைச்சதுன்னா 2:3 டிரைவ் பண்ணோம்னா 2:3 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 15 m அண்ட் 750 cmன்னு இருக்குது. அப்போது எம்னு என்ன? மீட்டர், சிஎம்னா சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 15 மீட்டர் ஈக்குவல் டு 15 × 100 1500 சென்டிமீட்டர். ஸோ நம்ம வந்து மீட்டரை வந்து சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். 1500 சென்டிமீட்டர் அண்ட் 750 சென்டிமீட்டர். 1500 டிவைடட் பை 750 ஈக்குவல் டு டிரைவ் பண்ணோம்னா 10க்கு 10 கேன்சல் ஆயிரும். 750 2 டைம்ஸ் போட்டோம்னா 150 கிடைக்கும். ஸோ 1 மேலே வந்து 2, அப்போ 2 டிவைடட் பை 1. அப்போ இது இங்கே எழுதினோம்னா இது ஏ, இது பி. அப்போ 2:1. இது ஏ, இது பி. /2 ரேஷியோவில் எழுதும்போது /2 போடுவோம். ஸோ 2:1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் டி 1.5 லிட்டர் அண்ட் 200 ml. இதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கும். எகெயின் நம்ம செக் பண்ணுறோம், இங்கே லிட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே மில்லி லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து லிட்டரை வந்து மில்லி லிட்டரை கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml. ஓகேவா? அப்போ 1.5 லிட்டர்னா 1.5 × 1000. அப்போது இதை ரெண்டையும் இன்டூ பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1000 1530 வருமா? அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அதுக்கு இங்கே டாட் வச்சோம்னா இது கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன? 1500 ml. இப்போ கன்ஃபென்ட் 150 லிட்டருங்கிறது 1500 ml. நவ் 1500 ml அண்ட் 200 ml இதுக்கு ரெண்டுக்கு தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். 1500 டிவைடட் பை 200 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். 20 கேன்சல் ஆயிரும். 15 2வையும் சேம் டேபிளால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 15 டிவைடட் பை 2 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணோம்னா இது ஏ, இது பி. ஸோ ஏவை வந்து ஃபஸ்ட் எழுதணும், பியை வந்து செகண்ட் எழுதணும். அப்போ 15:2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 15 rupees அண்ட் 55 பைசா. ஓகேவா? இப்போது 1 rupee ஈக்குவல் டு 100 பைசா. இப்போ நம்ம இதை ருப்பீஸாக நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஏன்னா 1 ரூபிக்கு 100 பைசா தான் வந்து 1 ரூபி. ஆனால் இங்கே 55 பைசா தான் இருக்குது. ஸோ இது பாசிபிலிட்டி இல்லை. அப்போ 15 rupees வந்து நம்ம பைசாவாக கன்வெர்ட் பண்ணலாமா? அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். 15 rupees ஈக்குவல் டு 15 × 100 போட்டோம்னா என்ன? 1500 வரும்.
அப்போ இது என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், பைசாவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 1500 பைசா. நவ் 1500 பைசா அண்ட் 55 பைசா, இதுக்கு ரெண்டுக்கு தான் நம்ம ரேஷியோ எடுக்க போகிறோம். 1500 டிவைடட் பை 15, 55, இது ரெண்டையும் நம்ம டெரைவ் பண்ணுறோம். டெரைவ் பண்ணோம்னா இங்கே 5th டேபிள்லையும் நமக்கு போகும். 5th டேபிளில் போச்சுன்னா 11, 5 வந்து 55, அதே 300 into 5 வந்துச்சுன்னா 1500 வரும். அதை இது பண்ணால் 300 into 11, இதுக்கு மேலே நம்ம சேம் டேபிளில் டிரைவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன, 300 டிவைடட் பை 11. அப்போது இதை ரேஷியோவில் நம்ம எழுதினோம்னா எப்படி எழுதலாம், 300:11. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து கம்பேர் த ஃபாலோயிங் ரேஷியோஸ். இப்போது இது வந்து 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 5:6 அண்டு 3:5. இதில் வந்து எது பெருசு எது சிறுசு அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து 2 மெத்தடில் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்கிறேன். 5 டிவைடட் பை 6 A டிவைடட் பை B அண்டு 3:5ங்கிறது 3 டிவைடட் பை 5 அப்படின்னு எழுதலாம். இதையும் நம்ம டெரைவ் பண்ணுறோம். டெரைவ் பண்ணால் இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடில் இதை 5 டிவைடட் பை 6ன்னு எழுதியிருக்கோம். இதை நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 6, அப்போ 6 இருக்குது. அப்போ 6 வந்து பெரிய நம்பர். அப்போ நம்ம இங்கே வந்து 5 வந்து சின்ன நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு இதுலேயே இதாகாது. அப்போது 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 பாயிண்ட் வச்சிட்டாலே இங்கே நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 0 ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 8 6 ஆர் 48. அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். அப்போது எகெயின் 2 வந்து 6th டேபிளில் வராதுல்ல. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சிட்டாலே நம்ம எவ்வளோ 0 வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் 1 0 ஆட் பண்ணுறேன். அப்போ 3 6 ஆர் 18. அப்போ இதை மைனஸ் பண்ண என்ன, 2. அப்போ இது ரிமைண்டர் வந்து 2. அப்போ இது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோடது வந்து என்ன ஆன்சர், 0.83. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் 3 டிவைடட் பை 6 த சேம் ப்ரொசீஜர். 3 உள்ள வரும், 5 வெளியில் வரும். அப்போ 0 பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுறேன், இங்கே இருக்குது. 6 into 5 30. அப்போ 0.6. அப்போ 0.6 இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம். இதோட ஆன்சர் வந்து 0.83, இதோட ஆன்சர் வந்து 0.6. இப்போ இதில் வந்து எது பெருசு, 0.83 தான் நமக்கு பெருசு. ஸோ அதோட ரேஷியோ என்ன, 5:6, அதுதான் நமக்கு பெருசு. அப்போது இது கிரேட்டர் தென் 5:6 கிரேட்டர் தென் 3:5. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். மெத்தட் 2, 5 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 5. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து கம்பேர் பண்ணணும். அதாவது டிவைடில் இருக்க வேல்யூ வந்து கம்பேர் பண்ணணும். 6 5 இருக்குது. 6 5 இருந்தால் வந்து நம்ம சேமாக டிவைடில் இருக்கிறது வந்து சேமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா, அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இங்கே 6 ஆலையும் இந்த பக்கம் 5 ஆலையும் இன்ட்டு பண்ணால் நமக்கு பேஸ் ரெண்டும் நமக்கு வந்து ஈக்குவல் ஆயிருமா. ஸோ இப்போ அது பண்ண போகிறோம். 5 into 5 25. அதே இது கீழே பண்ணால் 6 into 5 30. இங்கே வந்து 6 ஆல் பண்ணுறேன். 6 into 3 18. 5 into 6 வந்து 30. ஸோ இது ரெண்டும் நம்ம இப்போ கீழே ரெண்டும் 30 30 ஈக்குவல் ஆயிடுச்சா. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம். 25 பெருசா 18 பெருசா, அப்போ நமக்கு 25 தான் பெருசு. அப்போ ஸோ இதோட வேல்யூ என்ன, 5:6 கிரேட்டர் தென் 3:5. அப்போ இதுதான் ரெண்டு ஆன்சர் சேம் தான். ஆனால் இந்த மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த சம்மி இந்த மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். எந்த மெத்தடில் பண்ணாலும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 4:9 அண்டு 5:7. மெத்தட் 1, 4 டிவைடட் பை 9 சேம் தான். 0 போட்டு பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணுறோம். அப்போ 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ் வந்துச்சுன்னா அப்போ 0.4. இதே மாதிரி தான் 5 டிவைடட் பை 7. இங்கே வந்து 5 போகாது. ஸோ 0 போடுற பாயிண்ட் வைக்கிறோம். இங்கே 0 ஆட் பண்ணுறோம். 0 ஆட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணுறோம். அப்போ 0.7. அப்போ 0.4
லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.7. அப்போ இதுதானே நமக்கு பெருசு. அப்போ இதோட ரேஷியோ என்ன 4:9, இதோட ரேஷியோ என்ன 5:7. ஸோ இதுதான் நமக்கு பெருசு. ஸோ இது எழுதியிருக்கோம். இதே மெத்தட் 2ல் 4/9 ஈக்குவல் டு 5/7. ரெண்டுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 28/63. இதுக்கு இந்த பக்கம் என்ன கிடைக்கும் 45/63 கிடைக்கும். அப்போ 45 தானே நமக்கு பெருசு. இது கீழே இருக்கிறத விட்டுருங்க, ரெண்டும் சேம் ஆச்சுன்னா நம்ம உரி பண்ண வேண்டாம். அதே மேலே இருக்கிறத நம்ம பண்ணுறோம். அப்போ 45 தான் பெருசு. அப்போ 45 பெருசுனா என்ன 5:7. அப்போ இதோட இஸ்டு என்ன 4:9. அப்போ 4:9 லெஸ்ஸர் தென் 5:7. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது வந்து மெத்தட் 2, இது மெத்தட் 1. நெக்ஸ்ட் 5:15 அண்ட் 20:15. இந்த ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மெத்தட் 1 10/15, 20/15. இந்த இதோட ரேஷியோ, இது இதோட ரேஷியோவை நம்ம வந்து டிவைடில் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம டெரைவ் பண்ணால் 0.6 கிடைக்கும், இதை டெரைவ் பண்ணால் 1.6 கிடைக்கும். அப்போ 0.6 பெருசா 1.6 பெருசா 1.6 தான் பெருசு. ஸோ இதோட ரேஷியோ என்ன 10:15, இதோட ரேஷியோ என்ன 20:15. அப்போ 10:15 லெஸ்ஸர் தென் 20:15. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். மெத்தட் 2 10/15 ஈக்குவல் டு 20/15. இது பேஸ் ஆல்ரெடி வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரி பண்ண வேண்டாம், டைரெக்டாக நம்ம எது கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதிட்டு போயிடலாம். அப்போ பேஸ் இருக்கா, அப்போ ஒரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு இதை விட்டுட்டு 10 பெருசா 20 பெருசா 20 தான் பெருசு. அப்போ இதோட ரேஷியோ என்ன 10:15 லெஸ்ஸர் தென் 20:15. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே செகண்டில் டி 12:18 அண்ட் 16:20. இது வந்து மெத்தட் 1ல் இது பண்ணால் 12/18 அண்ட் 16/20 எழுதலாமா? இதை டெரைவ் பண்ணால் 0.6 கிடைக்கும், இதை டெரைவ் பண்ணால் 0.8 கிடைக்கும். அப்போ 0.6 பெருசா 0.8 பெருசா 0.8 தான் பெருசு. இதோட ரேஷியோ என்ன 12:18 அது எழுதியிருக்கோம். இதோட ரேஷியோ என்ன 16:20. அப்போ இது ரெண்டே எழுதிட்டு எது பெருசு இது. ஸோ 12:18 லெஸ்ஸர் தென் 16:20. இதுதான் ஆன்சர். மெத்தட் 2 12/18 ஈக்குவல் டு 16/20. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணால் நமக்கு 18 × 60 240, 18 × 60 288. அதே மாதிரி கீழே 20 × 80 பண்ணால் 360 கிடைக்கும். இதே வந்து 12 × 20 240, இதே வந்து 18 × 20 360. அப்போ பேஸ் ரெண்டும் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை உனி ஒரி பண்ண வேண்டாம், இதை விட்டுட்டு மேலே இருக்க வேல்யூஸில் எது வந்து பெருசுன்னு பார்க்கலாம். அப்போ 288 தான் பெருசு. இதோட ரேஷியோ என்ன 12:18 லெஸ்ஸர் தென் 60:20. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் சம். Divide rupees 4,800 into 3 parts in the ratio 3:4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மூணு பார்ட் ரேஷியோவை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத வேல்யூ. ஸோ 3:4:5 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? இந்த ஒரு டிவைட் பண்ணான்னு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அந்த வேல்யூவை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது வந்து இந்த மூணுக்கும் காமன் தானே. ஸோ 3x + 4x + 5xன்னு எழுது. இதில் மூணையும் இன்ட்டு ப்ளஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன 4,800. அதை நான் இப்படி எழுதிக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 3 4 5 ஆட் பண்ணால் 12. அப்புறம் எக்ஸ் வந்து காமன் எடுத்துக்கிறேன். அப்போ 12x ஈக்குவல் டு 4,800. ஓகேவா? அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே இன்ட்டு மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடாக மாறும். அப்போ 4,800 டிவைடட் பை 12. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 400 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 400. இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. இப்போது இந்த எக்ஸ் வேல்யூ வந்து இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3xன்னு இருக்குது. அப்போ 3 × எக்ஸ் வேல்யூ என்ன 400. இது பண்ண எவ்வளோ 1200. 4x இப்போ 4 × எக்ஸ் வேல்யூ என்ன 400. 4 4 16. அப்போ 2 0 போட்டால் 1600. இதுதான் நம்மளோட ஆன்சர்.
5x. அப்போ 5x ஓட வேல்யூ என்ன 400. 5 into 4 20. அப்போ 2 0 ஆட் பண்ணுறோம். அப்போ 2000. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணலான்னா, நம்ம இங்கே வந்திருக்க ஆன்சர் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 4800 கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரும் கரெக்டு, நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ் வேல்யூ கரெக்ட். இதுதான் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் fourth question. There are mangoes and oranges in a basket in the ratio 7:11. If the total number of fruits is 720, then fourth question. There are mangoes and oranges in a basket in the ratio 7:1. If the total number of fruits is 720, then how many mangoes are there in the basket? இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேஸ்கெட்டில் மேங்கோஸும் ஆரஞ்சஸும் இருக்குது. அது வந்து எந்த காம்பினேஷனில் இருக்குன்னா 7:7:11 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இருக்குது. மொத்தமாக அந்த பேஸ்கெட்டில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்னென்னா 720. அதில் மேங்கோஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதே வந்து அந்த கவுண்ட்டாக கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறோம். டோட்டல் ஃப்ரூட்ஸ் இன் தி பேஸ்கட் இஸ் 720. மேங்கோஸ் ஆர் ஆரஞ்சஸ் வந்து ரேஷியோ வந்து 7:11. இதில் எக்ஸ் வந்து எனி பாசிட்டிவ் நம்பராக நம்ம வச்சுக்கிறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். எக்ஸுங்கிற வேல்யூ வந்து எனி பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போது எப்படி எழுதலாம்? 7, 11 இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்க ரேஷியோவா, நம்ம இதோட கவுண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். அந்த கவுண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போ 7x + 11x = 720. இதுதான் டோட்டலாக பேஸ்கெட்டில் இருக்க ஃப்ரூட்ஸோட டோட்டல் கவுண்ட்டு. ஸோ 7ஐயும் 11ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன 18. அப்போது எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் எழுது. அப்போ 18x = 720ன்னு ஃபார்ம் ஆகுமா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ இங்கே இன்டூவில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகுமா? அப்போ 720 / 18 ஒரு 118 வந்து 18 வந்து 4 டைம்ஸ் போட்டால் 720 கிடைக்குமா? 40 டைம்ஸ் போட்டால் கிடைக்குமா? அப்போது 18னா டிரைவ் பண்ணால் 40 இங்கே போட்டிருக்க பாருங்கள். 720 / 18 அதை வந்து எந்த டேபிளில் இதாகும்? தேர்ட் டேபிளில் இருக்கும். தேர்ட் டேபிளில் போட்டோம்னா 9 டைம்ஸு, இதே வந்து 3 டைம்ஸு 7, அப்போ ரிமைனிங் 1. அப்போ 6 × 3 12, இந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். எகெயின் 9th டேபிளில் போட்டோம்னா 1 டைமு 9, எகெயின் 36 வந்து 4 டைம்ஸு, இந்த 0 வந்து போட்டுக்கிறோம். இப்போது ஸோ 40 எக்ஸோட வேல்யூ வந்து 40. இதை நம்ம எப்படி இப்போது ரேஷியோவில் இருக்குது. இந்த 7ங்கிறது ரேஷியோ. அப்போ நம்ம வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 7xங்கிறது வந்து 40 நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ 7 × 40 280. அப்போ 11 ரேஷியோவில் இருக்குது. எக்ஸ் வேல்யூ என்ன 40. அப்போ 11 × 40 440 ஆரஞ்சஸ். அப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன மேங்கோஸ், செகண்ட் ஒன் வந்து ஆரஞ்சு. அப்போ நமக்கு தேவையானது கண்டுபிடிக்க சொன்னது என்ன மேங்கோஸ். அப்போ 280 மேங்கோஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ டோட்டலி 280 மேங்கோஸ் ஆர் தேர் இன் தி basket. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். 5th question. A tank contains 150 liter oil. Some quantities of oil was taken out and its quantity is decreased in the ratio 6:4. Find the quantities of remaining oil in the tank. ஆல்ரெடி இங்கே கொஸ்டினில் நம்ம நோட் பண்ணோன்னு ரேஷியோலாம் ஃபார்ம் பண்ணக்கு முன்னாடி இங்கே டிக்ரீஸுங்கிற வார்த்தை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம A/Bன்னு எழுதக்கூடாது. இப்போது B/Aன்னு தான் நம்ம எழுதணும். அதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கிவன் என்ன டேங்க்கில் மொத்தமாக இருந்த ஆயில் வந்து 150 லிட்டர். அது வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதோட டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ரேஷியோ, டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அது ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு 6:4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் குவான்டிட்டினா நமக்கு என்ன ஃபார்முலா B/A இன்ட்டு ஒரிஜினல் குவான்டிட்டி. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த சம்மில் அப்ளை பண்ண போகிறோம்.
அப்போ 4 divided by 6 இது ரேஷியோ 4ங்கிறது B 6ங்கிறது A 4 divided by 6 into ஒரிஜினல் குவான்டிட்டி 150 லிட்டர் இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 25 அப்போ 4 into 25 100 லிட்டர்ஸ் ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 100 லிட்டர்ஸ் இருக்கும் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 6th question which number should be added to each term of the ratio 3:5 such that the ratio becomes 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எந்த நம்பரை ஆட் பண்ணால் the ratio 3:5 அப்படிங்கிறது 4:5 சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணால் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ 3:5 அப்படிங்கிறத 3 plus x is to 5 plus xன்னு நம்ம எழுதலாமா இந்த எக்ஸுங்கிறது நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ ஓகேவா அப்போ அது ஆடுன்னா என்ன ப்ளஸ் ஸோ 3 plus x is to 5 plus x equal to இந்த நம்பராக நமக்கு வரணும் ஸோ அதை தான் 4:5 becomes 4:5 கொடுத்துருக்காங்க ஸோ 4 equal to 4:5ன்னு கொடுத்துருக்கோம் அப்போ 3 plus xங்கிறது A divided by 5 plus x அப்படிங்கிறது B இதை நம்ம இஸ்டூல் இருக்கிறது டிவைடில் எழுதுவோமா அதே மாதிரி இந்த பக்கம் எழுதுறோம் 4 divided by 5 இது ரெண்டே வந்து பேஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணோம்னா 15 plus 5x equal to 20 plus 4xன்னு மாறுமா அப்போ 5x equal to 20 plus 4x இந்த பக்கம் இருக்க plus 15 அப்போ 15 plus 5x equal to 20 plus 4x சேஞ்ச் ஆகும் அப்போ 5x இங்கே வச்சுட்டு இங்கே இருக்க plus 15 இந்த பக்கம் கொண்டு போனால் என்னன்னு மாறும் -15 ரிமைனிங் அப்படி எழுதுறோம் 20 plus 4x minus 15 ஸோ 5x equal to அப்போ 20 minus 15 என்ன 5 அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு ஸோ +5 தான் ப்ளஸ் 4x அப்போ 5x இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம் 5x minus 4x equal to 5 எழுதலாமா அப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் எவ்வளோ இருக்குது 1x இருக்குது 1xனா equal to 5 அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 5 அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் அந்த ஆட் பண்ணால் என்ன ஆட் பண்ணால் நமக்கு வரும் 4:5 வரும்னு நம்ம கேட்டிருந்தோம்னா அப்போ 5 ஆட் பண்ணால் வரும் when 5 is added to the ratio 3:5 இந்த ரேஷியோ கூட 5 ஆட் பண்ணால் it becomes 4:5 இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் அதாவது ஃபைனல் ஆன்சர் 5 ஆட் பண்ணாதான் நமக்கு 4:5 கிடைக்கும் அதாவது 3:5ல் வந்து 5 ஆட் பண்ணால் நமக்கு 4:5 கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் 7th sum compare and arrange the following ratios in the ascending order ஓகேவா அப்போ 3:2, 5:3, 6:5, 4:3, 5:4ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல 3 divided by 2 டிவைட் பண்ணோம்னா 1.5 கிடைக்கும் இது 5 divided by 3 இதை டிவைட் பண்ணோம்னா 1.66ன்னு கிடைக்கும் 6 divided by 5 இதை டிவைட் பண்ணோம்னா 1.2ன்னு கிடைக்கும் 4 divided by 3 இதை டிவைட் பண்ணோம்னா 1.3ன்னு கிடைக்கும் ஸோ 5 divided by 4 இதை டிவைட் பண்ணோம்னா 1.25ன்னு கிடைக்கும் இப்போ எந்த ரேஷியோவில் அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க அப்போ அசெண்டிங் ஆர்டர்னா என்ன சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் அப்போது இந்த ஃபைனல் ஆன்சரில் எது சின்ன வேல்யூ இதுதான் சின்ன வேல்யூ இதோட ரேஷியோ என்ன 6:5 அப்போ 1.2 கீழே வந்து 6:5 கமா நெக்ஸ்ட்டு சின்ன வேல்யூ என்ன 1.25 அதை எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ என்ன 1.3 அது எழுதிக்கிறோம் அதோட ரேஷியோ கீழே எழுதிக்கிறோம் அதை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ என்ன 1.5 கமா அதோட ரேஷியோ என்ன 3:2 அதை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ என்ன 1.66 எழுதிட்டு அதோட ரேஷியோ என்ன 5:3 ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் அதுலேயே 7thலேயே வந்து பி சம் பார்க்கலாம் 3:4, 4:7, 7:9, 3:7 இதோட அசெண்டிங் ஆர்டர் எழுதணும் இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ரேஷியோவில் கொடுத்துருந்தா நம்ம டிவைடில் எழுதி அதோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்
ஸோ 3 divided by 4 அதை டிவைட் பண்ண என்ன வரும் 0.75. இது 4 divided by 7 அதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 0.57. 7 divided by 9 அதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 0.77. 3 divided by 7 இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 0.43. இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன 0.43 எழுதிட்டோம். அதோட ரேஷியோ என்ன 3:7 அது எழுதியிருக்கோம். காமா இது விட அடுத்து கொஞ்சம் பெரிய வேல்யூ என்ன 0.57 அதோட ரேஷியோ என்ன 4:7. காமா 0.75 அதோட ரேஷியோ என்ன 3:4. இதை விட அடுத்த பெரிய வேல்யூ என்ன 0.77 அதோட ரேஷியோ என்ன 7:9 அதுதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Next, 8th sum. The first two angles of a triangle are 60 degree and 76 degree. Find the following ratios. First angle is to second angle. First, second B question B வந்து என்னன்னா second angle is to third angle. C என்னன்னா third angle is to sum of first two angles னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இதில் ஆங்கிள் ஏவோடது என்ன 60 டிகிரின்னு தெரியும், இது 76 டிகிரின்னு தெரியும். இப்போ இந்த சியோட தெரியாது. ஸோ இதை நம்ம வந்து தெரியாத ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறபடியே நம்ம ரேஷியோ ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன 60, செகண்ட் ஆங்கிள் என்ன 76 டிகிரி. ஸோ எழுதிக்கலாம். பி செகண்ட் ஆங்கிள் என்ன 76 டிகிரி, தேர்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க தெரியாது. ஸோ எக்ஸா அப்படியே நான் வச்சுக்கிறேன். அடுத்து சி தேர்ட் ஆங்கிள் என்ன நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு அதை வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இஸ் டு சம் ஆஃப் தி ஃபஸ்ட் டூ ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தி ஃபஸ்ட் டூ ஆங்கிள்னு என்ன ஏ அண்டு பி. ஏயையும் பியையும் ஏ டிகிரியையும் பி டிகிரியையும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் 136 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் டு 136 இதுதான் நம்மளோட சி. ஸோ இப்போ நம்ம இதை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இது மூணையும் சம் பண்ணால் நமக்கு ட்ரையாங்கிளில் மூணு ஆங்கிளே சம் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கணும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் ப்ரொசீஜர். அந்த கான்செப்டை இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 60 டிகிரி ப்ளஸ் 76 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இது தெரியாத தேர்ட் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ரெண்டே ஆட் பண்ணால் 136 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, இங்கே இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். மைனஸ் 136 டிகிரி. இது ரெண்டே மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 44 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 44 டிகிரி. எக்ஸுங்கிறது என்ன நம்மளோட தேர்ட் ஆங்கிள். ஸோ தேர்ட் ஆங்கிள் என்ன 44 டிகிரி. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது தேர்ட் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா 60:76 டிகிரி அதை கண்டுபிடிச்சோம்னா இப்போ நம்ம ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும். இதை டிரைவ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 18/9 இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரேஷியோ. 76/44 76 டிவைடட் ரேஷியோ எக்ஸோட வேல்யூ என்ன 44 அதை அப்ளை பண்ணுறோம். அப்போ 19/11 இதுதான் நம்மளோட செகண்ட் ரேஷியோ. அடுத்து 44/136 44ங்கிறது எக்ஸ் வேல்யூ, 136ங்கிறது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டூ ஆங்கிள்ஸ் அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அது 136 இதை ரெண்டே டிரைவ் பண்ண என்ன கிடைக்கும் 11:34 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை வந்து கொடுத்துருக்கிறத வந்து இந்த இதில் அப்ளை பண்ணி இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணோன்னே A/B அதை அப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட 8th சம்மோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம். The numbers 85 is divided in the ratio 1/2 is to 4/3. Find the two numbers னு கொடுத்துருக்காங்க. The number is 85. ஓகேவா? The ratio of the two numbers என்ன 1/2 is to 4/3. ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம எழுதலாமா 1/2ன்னு இருக்குது. அப்போது கீழே வந்து 2 இருக்குது. அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் நம்ம 1 × 1/2ன்னு எழுதலாம். அப்போ 2ன்னு எழுதுனா இங்கே வந்து 1 இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா
பண்ணால் என்ன வரும்? 2 2ஆல் பெருக்கணும், அதாவது மல்டிப்ளை பண்ணணும். 2 into 1ன்னு சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து 2 வந்துடும். அப்போ இங்கேயும் 1 divided by 2ன்னு இருக்குமா? அப்போ 2க்கு 2 காமனாக என்ன வரும்? 2 into 2 divided by 2. ஒரு 2 மட்டும் எடுத்துக்கலாமா? அதாவது 2 into 1, சாரி 2 into 1, இங்கே 2 2 இருக்குது, அதுக்கு ஒரு பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, இதுக்கும் ஈக்குவலாக இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு 2 மட்டும் எடுத்துக்கோ. அப்போ 2 into 1 divided by 2ன்னு எழுதலாமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் ப்ளஸ் 1 இது எழுதிட்டு is to 4 divided by 3 எழுதியிருக்காங்க. அப்போ 2 into 1 என்ன? 2. அப்போ 2 plus 1 3. அப்போ 2. அப்போ 3 divided by 2 is to 4 is to 3. இதுதான் வந்து இது. let 2 numbers are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 divided by 2x, அதாவது find the 2 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த தெரியாத நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 3 divided by 2 தெரியாத நம்பர் x and 4 divided by 3 தெரியாத நம்பர் xன்னு வச்சுக்கிறேன். அப்போ 3 divided by 2x plus 4 divided by 3x equal to the number of 85 is divided in the ratio கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த 85 அந்த வேல்யூ நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸை வந்து காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாமா? வெளியில் எடுத்துட்டு 3 divided by 2 plus 4 divided by 3 equal to 85. இப்போது பேஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை நான் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணனுக்கு என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து 3ஆலையும் இங்கே வந்து 2ஆலையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 9/6 + 8/6 கிடைக்குமா? எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ராக்கெட்டில் 9/6 + 8/6 equal to 85. இதை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ராக்கெட்டில் 9 + 8 divided by 6ன்னு எழுதலாம். ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருந்தால் நான் சிங்கிள் டைமில் எடுப்போம். ஸோ 6ன்னு எடுக்கிறேன். equal to 85. அப்போ 9 + 8 எவ்வளோ? 17. 17 divided by 6 equal to 85. இதை எழுதுனா எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற இது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடில் இருக்குது, இது வந்து இந்த பக்கம் போகும்போது தலைகீழாக மாறும் மல்டிப்ளேயில். அப்போ 85 into 6 divided by 17 மாறும். அப்போ 85 into 6 எவ்வளோ? 510 divided by 17. இது ரெண்டே டிவைட் பண்ணால் 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 30. ஸோ இந்த தெரியாத நமக்கு வேல்யூ என்ன? எக்ஸ். அப்போ எக்ஸ் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தென் த 2 நம்பர்ஸ் ஆர்னு எடுத்திருக்காங்க. அப்போ 3 divided by 2 நமக்கு எழுதியிருக்கோம்ல, 3 divided by 2 இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 13 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். 13 கண்டுபிடிச்சேன், இது டெரைவ் ஆச்சுன்னா 15. இப்போ 3 into 15 45. அதே 4 divided by 3 into எக்ஸ் வேல்யூ என்ன? 30. அப்போ இதே டிவைட் பண்ணால் 4 10. அப்போ 4 into 10 40. ஸோ த 2 numbers are 45 and 40. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம். A natural number is divided into 3 parts in the ratio. That part வந்து என்ன? 3:4:5. If the sum of 3 numbers is 384, then find the numbers and also find the smallest of all அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Given என்ன? 3 parts of natural number is 3:4:5 கொடுத்துட்டாங்க. Sum of the natural 3 numbers is 384. இது வந்து ரேஷியோ. இது ரேஷியோ. இந்த நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரேஷியோவில் இருக்கிறதுக்குரிய நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 384 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வர நம்பர் என்ன? நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அது தெரியாத ஒன்றை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அது வந்து எனி பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம். ஸோ 3x அந்த நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3x + 4x + 5x equal to 384. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன? 12x. 12x equal to 384. எக்ஸா இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகுமா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ 384 divided by 12 டிவைட் பண்ண என்ன? 32. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 32. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறோம். 3x equal to 3 into எக்ஸோட வேல்யூ என்ன? 32. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 96. 4x equal to 4 into எக்ஸோட வேல்யூ என்ன? 32. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 128. நெக்ஸ்ட் 5x.
5 into 32 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 160. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன 96, 128, 160. அதில் கொஸ்டினில் இன்னொன்று கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல். இந்த மூணுலையும் எது ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 96 தான் நம்ம ஸ்மாலஸ்ட். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 96. அதையும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். The length and breadth of a rectangle are in the ratio 3:2. Length and breadth, அந்த ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத் அது ஆர்டர் படி ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2. இஃப் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் 216 ஸ்கொயர், ஓகேவா, தென் ஃபைண்ட் தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி பெரிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? கிவன் என்ன, த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஆர் இன் தி ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க 3:2. த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் என்ன 216 ஸ்கொயர் மீட்டர் இதான் கொடுத்துருக்காங்க. லெட் தி லென்த் பி 3x அண்ட் பிரெத்தை வந்து 2xன்னு வச்சுருக்கலாம். எக்ஸுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், எது பாசிட்டிவ் இன்டீஜர் நமக்கு தெரியாது. ரேஷியோவில் கொடுத்துருக்கிறத நம்ம நம்பர்ஸ் அதோட கவுண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தெரியாத வேல்யூவை நான் எக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 3x அண்டு பிரெத்து வந்து 2xன்னு வச்சுக்கிறேன் ரேஷியோ படி. வி நோ த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து ஃபார்முலா என்ன L into B. சரி, அப்போ ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க 216 ஸ்கொயர் மீட்டர். ஸோ 216 ஈக்குவல் டு 3x into 2x. அப்போ 216 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மல்டிப்ளை இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு மாறுமா, 3 into 2 6, 6x ஸ்கொயர். அப்போ 216 டிவைடட் பை 6, இது ரெண்டையும் டிரைவ் பண்ண என்ன 36 கிடைக்கும். அப்போ 36 எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது. அப்போது 36 ஸ்கொயரில் இருக்குது. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன ரூட் எடுப்போம். அப்போ ரூட் எடுத்தால் என்ன 36க்கு ரூட் எடுத்தால் 6, அதாவது 6 into 6 36. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன 36, என்ன சாரி எக்ஸோட வேல்யூ என்ன 6. ஸோ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸோட ரேஷியோவில் வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இதில் எக்ஸுக்கு வந்துலாம் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3x ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 6. அப்போ என்ன 6 into 3 18. நெக்ஸ்ட்டு 2x 2 into 6. அப்போது எக்ஸோட வேல்யூ 6, அதை அப்ளை பண்ணோம்னா 12 கிடச்சிருமா. இது வந்து லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 18 மீட்டர், லென்த் ஆஃப் பிரெத் வந்து 12 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் தி பெரிமீட்டர். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா 2 into L plus B. அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். 18 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். லென்த்து பிரெத்தும் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். 2 into ப்ராக்கெட்டில் 18 + 12 அப்படி போட்டோம்னா இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன 30. 30 into 2 என்ன 60 மீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 60 மீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.
ஃபிஃப்த் சம் அதோட சொல்யூஷன்ஸ் வந்து கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் அதோட சொல்யூஷன்ஸ் வந்து கீழே இருக்குது. செவன்த்து சம் அதில் ஏ பார்ட்டு அதோட சொல்யூஷன் இங்கே இருக்குது. செவன்த்து சம் அதில் பி பார்ட்டு அதோட கொஸ்டின் இது, அதோட சொல்யூஷன் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு எயித்து சம் அதோட சொல்யூஷன்ஸ். நைன்த்து சம் அதோட சொல்யூஷன் இது. நைன்த்து சம்மோட சொல்யூஷன் வந்து இங்கே கண்டினியூ ஆகுது. ஸோ த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டென்த்து சம் அதோட சொல்யூஷன் இது. லெவன்த்து சம் அதோட சொல்யூஷன் இது. லெவன்த்து சம்மோட சொல்யூஷன் வந்து இங்கே கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், லெவன்த்து சம்மோட ஃபைனல் ஆன்சர்.